Hi friends, welcome to Engineers Today. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் மெத்தட பத்தியும் இப்ப புதுசா அன்னிஸ்டில வந்து ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணதுல என்னென்ன வந்து சிலபஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, அது எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில வந்து சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அத பத்தியும் சில முக்கியமான அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸை பத்தியும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பேச போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை பாருங்க. டாபிக் குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிருச்சு நான் வீடியோ போட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா இப்போ வந்து சிலபஸ் வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செமஸ்டர் எக்ஸாம் நெருங்கிறதுனால சிலபஸை வந்து முடிக்கணும். ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது லேப் இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சம் பர்சனல் இஷ்யூவால் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல. எல்லாரும் நினைப்பீங்க கண்டென்ட் இல்லை அதனால தான் வீடியோ போடலன்னு. அப்படியெல்லாம் கிடையாது, நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. எனக்கு வீடியோ போட கொஞ்சம் டைம் இல்லை, அதனால சாரி. அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸும் இன்ஜினியரிங்கை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அது வந்து ஒரு சைக்கிளிக். இது முடிஞ்ச உடனே அடுத்தது ஸ்டார்ட் ஆயிரும். அது மாதிரி தான் செமஸ்டரை பற்றி பேசிட்டு இருந்தோம், அப்புறம் எக்ஸாமை பற்றி பேசிட்டு இருந்தோம், அப்புறம் ரிசல்ட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்துட்டோம். இது வந்து ரொட்டீன் ப்ராசஸ். கண்டிப்பாக வந்து எஜுகேஷனில் நிறைய அப்டேட்ஸ் வந்து டே பை டே வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டிலையும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, கண்டினியூ ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போ டாபிக் குள்ளார போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆனதை பற்றி பேசிடலாம். ரெகுலேஷன் 2021 வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது இந்த வருஷம் 2021. இந்த ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாம் முழுக்க ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதாவது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், என்ன நீட், அதாவது எதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியான டாப்பிக்கை வந்து இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த ரெகுலேஷன் 2021 அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வேல்ராஜ்ங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதாவது வைஸ் சான்சலராக இப்போ பொறுப்பெடுத்துக்கிட்டவர் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த ரெகுலேஷன் சேஞ்ச் எதுக்குன்னா, இன்ஜினியரிங் படிச்சா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லைன்னு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஜாப் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும், இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் வந்து சொல்லவா வேணும், ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டே போதும், எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு வைரலான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த ரெகுலேஷன் 2021 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், பிரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் அதாவது அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் பொருந்தும். அதே மாதிரி எக்ஸாம் மெத்தடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் 60 மார்க்கும் இன்டர்னல் 40 மார்க்கும், அதாவது 60-40 ரேஷியோ. 60 மார்க் வந்து நீங்க எக்ஸாம் எழுதிங்க, அதாவது செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவீங்க. 40 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல்லையே உங்களுக்கு வந்து காலேஜில் கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இனிமேல் பாஸ் ஆயிருவீங்க. மேக்ஸிமம் அரியர்ஸ் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸும் அதிகபட்சமாக வைக்க மாட்டீங்க, ஓகேவா? எல்லாருமே ஈஸியாக பாஸ் ஆயிருவீங்க இன்ஜினியரிங்கில். ஸோ இது வந்து ஒரு வரவேற்பு தக்க ஒரு மெத்தடு தான். ஸோ ஈஸியாக எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் நடக்க போகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அஃபிஷியலாக வந்து நியூஸ் எதுவும் சொல்லலை, ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அஃபிஷியலாக சொல்லலை. இந்த ஆஃப்லைன் வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பழைய MCQ எக்ஸாமில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்துச்சோ அவங்களுக்கு, குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து சப்மிட் ஆகலை, இது மாதிரி சின்ன ப்ராப்ளத்தால் வந்து அவங்களால எக்ஸாம் எழுத முடியல, அதாவது MCQ எக்ஸாம். அவங்களுக்காக இப்போ மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆஃப்லைன் மெத்தடில், ஓகேவா? ஆனால் இப்போ எழுத போகிற செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆஃப்லைனா இல்லை ஆன்லைனாங்கிற மாதிரி எந்தவித அஃபிஷியல் நியூஸும் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரல. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் இருக்கும் பேப்பர் கரெக்ஷன். ஸோ எந்த மெத்தடாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, எது வேணாலும் நடக்கலாம், ஓகேவா? அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நிறைய பேருக்கு வந்துச்சு இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில். அதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வித் ஹெல்டு சில சப்ஜெக்ட் எல்லாம் மிஸ் ஆகிருந்துச்சு.
ரிசல்ட் வராம, அதுவும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்சென்டே போட்டிருந்தாங்க அட்டன் பண்ணியிருந்தாலும், இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. என்னன்னா ரிசல்ட் எங்களுக்கு வரல, எங்களுக்கு வந்து வித்துகல்டு பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு, ஆப்சென்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், அஃபிலியேட்டட் காலேஜா இருக்கட்டும், எல்லா காலேஜும் பாத்தீங்கன்னா இப்ப டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ், யாரெல்லாம் வந்து ரிசல்ட்ல வந்து வித்துகல்ட் ஆயிருக்கோ, அதே மாதிரி சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருக்கோ, ரிசல்ட் வந்து மிஸ் ஆயிருக்கோ, அது மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக்சிமம் வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாவே எதிர்பார்க்கலாம். அதாவது வித்துகல்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ரிசல்ட் வராம மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஓகேவா, எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுவும் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கோ இல்லை பிஜி படிக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதாவது கவுன்சிலிங்லயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லயோ காலேஜஸ்ல, அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல, அவங்களுக்கு வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து ஆஃப்லைன்ல தான் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் வந்து நார்மல் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஆஃப்லைன்ல தான் எல்லா கிளாஸஸும் இப்போ மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நார்மல் ஆகும், கிளாஸஸும் சரி எக்ஸாமும் சரி நார்மல் ஆயிரும். ஆனா இந்த செமஸ்டர் எக்ஸாம் வந்து எந்த மெத்தட்ல கண்டக்ட் பண்ண போறாங்கிற ஒரு அபிஷியலான நியூஸ் வந்து இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சொல்லல. மேலும் சில எஜுகேஷன் நியூஸ் கிளிப்பிங் வந்து இந்த வீடியோல